கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதனுடைய பின்பகுதி ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். ரூத் வேதத்தை அறியாத மோபாவிய தேசத்து பெண்தான். ஆனால் அவள் நற்குணங்களால் அநேகருக்கு அறியப்பட்ட ஒரு சிறப்பான பெண்ணாக விளங்கினாள். அவள் குணசாலியான பெண் என்று யூதேயா தேசத்து மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு நிலைக்கு அவள் வந்தாள். வறுமையும் வெறுமையும் அவளுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் குணத்தாலும் பண்பாலும் அவள் குறைவற்ற நிலைமைக்கு போகவில்லை. குறைவற்றவள் அல்ல. அவள் பெத்லேமுக்கு வந்தபோது அவளை குறித்து அழகான பெண் என்றோ, வெளியூர் பெண் என்றோ, பரிதாபமான பெண் என்றோ யாரும் பேசவில்லை. அவளுக்கு கிடைத்த அறிமுகம் அவள் நற்குணசாலி என்பது, குணசாலியான பெண் என்ற அறிமுகம்தான். செல்வந்தனாகிய யோவாசின் ஆதரவையும் ஆறுதலையும் அங்கீகரிப்பையும் அவளுக்கு பெற்று தந்தது. அதுபோலவே தேவனுடைய அங்கீகரிப்பையும் ஆதரவையும் ஆறுதலையும் நாம் பெறுவதற்கு நம்முடைய நற்குணங்கள், நலமான சுபாவங்களுமே முக்கிய காரணமாக இருக்க முடியும். தேவன் நம்மிடம் முக்கியமாக எதிர்பார்ப்பது நம்முடைய சேவையோ, பக்தியையோ, காணிக்கையோ அல்ல, நம்முடைய நற்குணங்களையும் நற்செயல்களையுமே அவர் பிரதானமாக எதிர்பார்க்கிறார். அவைகள் மூலம்தான் அவர் உண்மையிலேயே கனப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 15:8 வாசிக்கிறோம். நம்முடைய பலவித ஆராதனை முறைகள், பொருத்தனைகள், காணிக்கைகள், பக்தி நடவடிக்கைகள் பலருக்கு நாம் அறியப்பட்டிருக்கலாம். ஆனால் நற்குணங்களாலும், நல்ல சுபாவங்களாலும், நல்ல செயல்களாலும் பிறர் நடுவில் நாம் அறியப்பட்டிருக்கிறோமா என்பதே முக்கியம். நல்ல குணங்களும் சுபாவங்களும் இல்லாத மக்கள் மத்தியில் அதை நாம் நல்ல நற்குணங்களாக ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் போதுதான் உண்மையான தேவனுடைய வல்லமையின் அடையாளங்கள் பிறர் பார்க்கப்படுகின்றன. நாம் பக்தியானவர்கள் என்று, வல்லமையானவர்கள் என்றும், தீவிரமான கிறிஸ்தவர்கள் என்றும் அறியப்படுவது கடினமானது அல்ல. ஆனால் நல்ல குணங்கள் உள்ளவர்கள் என்றும் தெய்வீக பண்புகளை, நிலைகளை உடையவர்கள் என்று பெயர் பெறுவதும் கடினமானது. நல்ல நற்குணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமானது. அதை தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான ரூத்துவை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறது. அவருடைய அறிமுகமே ரூத் நற்குணசாலி, நல்ல குணமுடையவள். ஆனால் அவள் புறப்பட்டு வருகிற தேசம் யூதேயா தேசம், பெத்லேமுங்கிற இடம். ஆனால் அவள் இருந்த இடம் மோபாபியர் இடம். அங்கே நல்ல சுபாவத்தோடு வாழ்ந்திருக்க முடியாது. பாவிகளோட ஒரு நீதிமான் சேர்ந்தாலும் பாவிதான், அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல குணங்கள் உடைய அருமையான ரூத் வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேலுக்குள் பிரவேசித்தால், போவாசோடு இணைக்கப்பட்டால், ஓபேத்தை பெற்றெடுத்தால், ஓபேத் ஒரு ஈசாயை பெற்றார், ஈசாய் ஒரு தாவீதை பெற்றார். இப்படி ஒரு நல்ல சந்ததிக்குள்ள ரூத்துங்கிற பெண்ணு சாபத்துக்குள்ளேயும், பாவத்துக்குள்ளேயும், அக்கிரமத்துக்குள்ளேயும் இருந்த நல்ல ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி நற்குணசாலி. நாமும் நல்ல குணங்களோடு வாழ வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நற்குணசாலியாக வாழ வேண்டும். எல்லாரிடத்தும் நன்றாக நல்ல சுபாவத்தை காண்பிக்க வேண்டும். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதே நல்ல சுபாவம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் நல்ல சுபாவத்தோட, எல்லாரோட நல்ல குணங்களோட அவர் வாழ்ந்தார் என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். நாமளும் இந்த பூமியில ஒருவருக்கொருவர் நற்குணங்களோடு வாழ வேண்டும். அப்படின்னா அந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காது, சண்டை சச்சரவுக்கு வழியே இருக்காது. எல்லாவற்றிலும் நற்குணங்கள், எல்லா நாளும் நற்குணங்கள், அது மிகவும் அவசியம். நம்மிடம் அந்த நற்குணம் காணப்படுகிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். என்னுடைய நல்ல சுபாவம்தான் அநேகருக்கு அறிமுகப்படுத்தும். என்னுடைய சுபாவம்தான் என்னை நல்லவன் கெட்டவன் என்று சொல்லி அது அறிமுகப்படுத்தும். நான் சொல்லி தெரிவதல்ல, என்னை பார்த்து அநேகர் சொல்ல வேண்டும்.
அவர் நற்குணம் உள்ளவர், நல்லவர், நல்ல சகோதரி அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அறியத்தக்கதாக சுபாவம் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகுமானால் நிச்சயமாகவே அது சாட்சியாக இருக்கும். அது ஆசீர்வாதமா இருக்கும். பிரியமானவர்களே, அழகான முகத்தோற்றம் அனைவருக்கும் பிடிக்கும். அழகான இதயம் மட்டுமே ஆண்டவரை ஈர்க்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தை அறிந்தவர்கள், அறியாத பெண்மணியே நற்சாட்சி படுறா. இப்ப நாம வேதத்தை அறிந்தவர்கள், வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், தவறாமல் ஓய்வு நாளில் ஆராதனைக்கு போகிறவர்கள், பல கூட்டங்களுக்கு போறோம், பல கூட்டங்களை வைக்கிறோம், பல பொருத்தனைகளை பண்றோம். என்னெல்லாமோ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நல்ல ஒரு குணம் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். நற்குணம் வேண்டும். இந்த நற்குணம் கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். வேதத்தில் தான் எடுக்க முடியும். நற்குணசாலியாய் காணப்படுவோம். கர்த்தர் வருகை வரை ஊரார் எல்லாரும் அறியத்தக்க இருந்த இந்த ரூத்துவை போல நாம எல்லாருக்கும் மத்தியிலும் நற்குணங்களோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.